அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் ஃபன் டைம் யூடியூப் சேனலூடாக நாங்கள் யாரை பார்க்க போகிறோம்னா சௌமி அவர்களை தெரியாதவர்கள் யாரும் இல்லை. அதற்கு முதல் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சௌமியை பொறுத்த வரைக்கும் சௌமி அவர்கள் வேறுபலையிலிருந்து தனது நடைப்பயணத்தை ஆரம்பித்து 1500 கிலோமீட்டர் இலங்கை கரையோர பிரதேசத்தினூடாக நடந்து வருகின்ற ஒரு இளைஞராக தனது சாதனையை நடைப்பயணத்தினூடாக ஆரம்பித்திருக்கின்றார். அவர் பல்வேறுபட்ட தடைகளை உடைத்து தனது சாதனைகளை படைக்க வேண்டும் என்பது எல்லோரது விருப்பமாகவும் காணப்படுகின்றது. அவருக்கு ஒவ்வொரு நாளும் ஆதரவு ஆனது பெருகிக் கொண்டுதான் போகின்றது. தனது சாதனைகளையும் தடைகளையும் படிக்கலாக்கி தனது சாதனை படைக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகத்தான் சௌமி அவர்கள் திகழ்கின்றார். அவர் 25 வயது இளைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. தன் சாதனை 21 நாட்கள் நிறைவு செய்திருக்கின்றார் சௌமி அவர்களின் சாதனை இன்னும் முடிவடைய எத்தனை நாட்கள் தேவைப்படும் என்பதை தெரிந்தவர்கள் கமெண்ட் பண்ணுங்க. இருபத்தொரு நாட்களும் தனது சாதனை பயணம் எப்படி இருந்தது என்பதை சௌமி அவர்கள் குறிப்பிடுகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு டிஃபரெண்டான விளங்கும் நான் பேசியதில் ஏன்னா ஐ ப்ரோக் மை ஹார்ட் சொல்லி சொல்லிடும். இந்த லேட்டாகி நான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சல இந்த அதிகமான இந்த ஏராவூர் மக்கள் முழு இலங்கை உலகளாவிய ரீதியாக பார்த்தவங்க நிகழ்ச்சிய அத்தனை மக்களும் எனக்கான பிரார்த்தனை பல பேர் பலவிதமாக பேசினாலும் இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதால் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதம் பேசினாலும் எல்லா வீடுகள்லையும் ஏன்னா உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் புகழ் அனைத்தும் இறைவனுக்கு. ஓட்டமாவடி உட்பட நான் கடந்து வந்த எல்லா இலங்கை பூராவும் எல்லா வீடுகள்லையும் எனக்காக நோன்பு குடிச்சு கொண்டு இருந்துச்சு. ஒவ்வொரு பெற்றோர்களும் கோல் பண்ணி எனக்காக நோன்பு குடிச்சு உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சு கொண்டு இருந்துச்சு. எங்களுக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லியே இந்த நாங்களும் எதிர்காலத்துல ஒரு விஷயம் ஒன்று இவர மாதிரி சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலே சந்தோஷம். இப்ப நான் இவ்வளோ கடந்து வந்து எனக்கு இருந்த வழிகள் ஒன்றும் விலங்கல்ல. நான் இவ்வளவு பயணங்கள் கடந்து வந்தும் எனக்கு அதுக்கான இந்த ஒரு பாதை அவ்வளவு தூரமாக எனக்கு விளங்கவும் இல்லை. நான் கடந்து வந்தது கஷ்டமாக எனக்கு விளங்கவும் இல்லை. இங்க நான் நேர்ல காணி ஒவ்வொரு தாய்மார்கிட்டையும் ஒவ்வொரு பிள்ளைகள்டையும் ஒவ்வொரு இளைஞர் ஒவ்வொருத்தரும் கார அன்புக்கும் அவங்க காட்டிய என்னோட நடந்து கொள்ளும் முறைக்கும் அந்த அளவு ஒரு ஹார்ட் பிரேக் ஆன இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியோ இல்லையோன்னு தெரியா. ஏன்னா எனக்கு உண்மையிலேயே சில கட்டம் இந்த ஒரு சில நாட்கள் இந்த லாஸ்ட் இந்த 3 days இன்றைக்கு இந்த 18வது நாள் ஆரம்பம். ஆனால் இந்த லாஸ்ட் 3 days-ஆ உண்மையிலே நான் என்கிட்ட இல்லை. நான் என்னோட பேசியவங்களுக்கு நான் காரசாரமாக பேசுவேன். இந்த ஏன்னா கோல்வாரவங்களை நான் வேற மாதிரி பதில் செஞ்சு சில வீடியோக்களையும் பார்த்துட்டு செல்வங்களுக்கு நான் அப்படி நடந்து கொண்டது. உண்மையிலே நான் ஒரு சின்னவன். இப்ப ஒரு லிட்டர் தண்ணி போத்தல் ஒரு லிட்டர் போத்தல்ல 1 லிட்டர் தான் ஊற்றிடுமெண்டா 1 லிட்டர் தான் ஊற்றிடும். 2 லிட்டர் ஊற்றலாம். அப்போ மேலால வடிஞ்சிடுது. அப்ப என்னால தாங்கக்கூடிய சில விஷயங்கள் இருந்துச்சு. இப்ப பலமண்டிய ரீதியில நான் தாங்கத்துக்கு வேண்டிய விஷயங்கள் மனசளவுல தாங்கத்துக்கு இயலாமல் போகலாம். மனசளவுல நிறைய விஷயம் தாங்க வேண்டியது சில விஷயங்கள்ல தாங்கத்துக்கு இயலாமல் போகிறேன். அப்ப இப்படியான நிறைய விஷயங்களை கடந்து வந்து கொண்டு இருக்கு.
இப்ப என் மனசுல ஒன்று சொல்லிய விஷயம் என்னோட மனசுக்கு படியதை மட்டும் செய்தா. இப்ப ஏன்னா நான் இந்த 3 நாள் ஃபுல்லாவே டிப்ரெஷன்ல இருந்தேன். இவங்க சொல்லியதை நான் செய்யவன். இப்ப எல்லாருமே எதிர்பார்த்து நீ ஒரு குறிக்கோள் இல்லாம நீ பயணிச்சுதான் உனக்கு ஒரு இதுவும் கிடைச்ச போறல அப்படி இப்படி சொல்லி எல்லாருமே சொல்லியே. ஆனால் என் மனசு சொல்லிய சோமி நீ போறது சரி, நீ அடுத்தவனுக்காக உன்னை மாத்திக்கொள்ளாத, நீ போறது சரி, உனக்கு மனசு பட்டதை நீ செஞ்சுக்கணும் போ, எந்த ஒரு தடையும் இருக்காது. என்ன நீ ஓண்ட வழிமுறையில நீ இப்படி செஞ்சுக்கோ அதே மாதிரி செஞ்சுக்கோ, அதான் உனக்கு ஒண்ணுமே இதெல்லாம் போறல, நீ அப்படியே பேத்து கொண்டு சொல்லி ஒரு சில சொன்னாலும் மற்ற ஒரு சில 1-2 விதமான ஆட்கள் சொல்லி இது நோக்கம் இல்லாது இது நெகட்டிவா நிறைய என்ன 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 இருந்து அளவச்சி அளவுக்கு நிறைய பேர் நிறைய வேலைகள் சேர்ந்து நான் அவன்டையுமே தடைக்கு எடுக்கல. ஆனா இப்ப தடைக்கு எடுக்காம நான் பயணிச்சு கொண்டு இருக்கு. என்ன உண்மையிலே எனக்கு ஒரு சில விஷயங்கள் விளங்கிய இப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒவ்வொருத்தரும் சொல்லிய தண்ட பிள்ளைய உங்களை பார்த்து நிறைய விஷயம் அவனுக்குள்ள மாற்றத்தை போனாரு. ஸ்கூல் போகிறதுக்கே இல்லாண்டிய பிள்ளை என் மகன் ஸ்கூலுக்கே போக இல்லான்னு சொல்லி கொண்டு இருந்தேன். ஆனா இப்ப அவன் சொல்லி நான் படிச்சு எத்தியாம உண்டு சாதிச்சு காட்டிய என்றால் அப்படி ஒரு இதான் தான் ஒவ்வொருத்தருமே எடுத்துக்கொண்டு போகுது. First of all, what's your name? Abdullah. Abu sir. Huh? Abu sir. Nice name. Where are you from? England? Yeah. Your favorite person me? You watching my videos? Yeah, thank you so much. Hello. Good. இவர் எங்க இருந்து வந்துருச்சுன்னா லண்டன்ல இருந்து வந்துருச்சாரு. வந்ததுல இருந்து என்ன சந்திச்சோணும் சொல்லி இருந்து அவரு இப்ப ஃபைனலி ஐ ஹாப்பி அபூதர் உண்மையிலே சந்தோஷம். இவரு கன நாளா என்ன சந்திச்சோன்னு ட்ரை பண்ணிக்கொண்டே இருந்து இப்ப ஃபைனலி அல்ஹம்துலில்லாஹ் மூதூர்ல சந்திச்சிருக்காரு. சந்தோஷம் தானே?